ஹாய் கைஸ், வெல்கம் டு குயிக் அண்ட் ஐம் மேன் ஆஃப் மை வேர்ட்ஸ். ஸோ நம்ம வந்து பேசிக்ஸ்லாம் முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி எனக்கு வந்து என்ன சொல்லணும்னு ஆக்சுவலாக ஆசைப்படுறேன்னா, வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறது நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து வேரியபிள்ஸ்லாம் எப்படிலாம் டிக்ளேர் பண்ணக்கூடாதுன்றதை வந்து ஒரு சில மேனிடரியான விஷயத்தை இன்றைக்கி பார்த்துருவோம் கைஸ். ஸோ அகெயின் நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியலாம், ஒன்றும் பிரச்சனை. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் அண்ட் டேப் வருது. ஸோ நான் நியூ ஃபைல் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் எஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ சேவுக்கு போயிடுது. ஸோ சேவில் வேரியபிள்ஸ் அப்படின்னு நல்லாவே இந்த ஃபுல்லாக சேவ் பண்ணிப்போம். அப்படின்னு போட்டு எக்ஸ்டென்ஷன் .phpயோட சேவ் பண்ணுறேன். அண்ட் சேவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ HTML டேக் கொடுக்குறேன். ஸோ நாட் வேர் அப்படின்னு சும்மா கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே உள்ள PHP ஃபங்க்ஷன் நான் ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் PHP டேக் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன் கைஸ். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நார்மலாக நம்ம எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா ஒரு $, நெக்ஸ்ட் டைட்டில் இஸ் ஈக்குவல்னு கொடுத்துட்டு ஹலோ அப்படின்னு கொடுப்போம். அண்ட் கடைசி வச்சுருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து இப்போ ஓனர் நேம் அப்படின்னு நான் வைக்க போகிறேன்னா ஓ வந்து கேப்ஸில் ஆக்கிப்பேன். ஸோ ஓ கேப்ஸில் வச்சுட்டு ஸோ இல்லைனா ஸ்மாலராகவே அப்படியே ஓனர் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கீழே வேறு அந்த ஐஃபன் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை யூஸ் பண்ணி ஓனர் நேம் ஈக்குவல் டு பிரின்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இப்போ இதை வந்து நான் எக்கோ பண்ணிடுறேன் ஃபஸ்ட். ஸோ எக்கோ இட் அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்டில் TITL டைட்டில். நெக்ஸ்ட் வந்து கன்கார்டினேட்காக ஒரு டாட் வச்சுப்போம். ஸோ டாட் வச்சு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அட் ஓனர் அப்படின்னு அதை கொடுத்துருங்க. அண்ட் ஒரு எப்பயும் வைக்கிறேன் அந்த செமிகார்டன் வச்சுருங்க கைஸ். ஸோ வச்சுட்டு உங்கள் கண்ட்ரோல் பேனல், அதாவது ZAMP கண்ட்ரோல் பேனல் வந்து அப்பாச்சி ஸ்டார்ட்லேயே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் அவங்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே variable.php அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் வந்துச்சு. ஸோ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் ஹலோ பிரின்ஸ் அப்படின்னு இங்கே இருக்குது கைஸ். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல நான் வந்து ஸ்ட்ரிங் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல சும்மா ஸ்பேஸ்க்காக தானே கைஸ். ஸோ அதுக்காக எப்படி பண்ணுறேன். ஸோ அகைன் ரீலோட் பண்ணுறேன். ஸோ ரீலோட் பண்ணால் ஸ்பேஸ் வந்துடுச்சு எனக்கு. ஸோ கைஸ், ஸோ இப்படிலாம் பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அண்ட் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்றதை இப்போ பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் பண்ணக்கூடாத விஷயம், வேரியபிள் பார்த்தீங்கன்னா நம்பர் யூஸ் பண்ணக்கூடாது வேரியபிள்குள்ளே. லைக் நீங்கள் இப்போ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா வந்து 98 ஓனர் அப்படின்னு மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ நான் உங்களுக்கு வேணால் எக்ஸாம்பிள் வந்து காட்டுறேன். பேட் அப்படின்னு நான் இப்போ கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. அண்ட் எக்கோ இட் என்ன எக்கோ பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா 98 OWNER ஓனர். ஸோ இதை எக்கோ பண்ண சொல்லியிருக்கேன். அண்ட் நமக்கு டிஃப்ரென்ஸ் எனக்காக இங்கே டவுட் வச்சு ஸோ அது வராது. ஸோ இருந்தாலும் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக வச்சுருவோம் கைஸ். ஸோ கண்ட்ரோல் சேவ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து இப்போ பேடுன்றது வந்து டிஸ்பிளே ஆகுதான் நீங்களே பாருங்கள். ஸோ நான் அகைன் ரீலோட் பண்ணுறேன். ஸோ ரீலோட் பண்ணோன்னே எரர் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடாது. ஒரு நம்பர் அண்ட் இன்டீஜர் நீங்கள் ரெண்டு சேர்த்து ஒரு வேரியபிள் அப்படின்னு நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. அதான் வேரியபிள் டிக்ளரேஷன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரி இப்படி தானே பண்ணக்கூடாது. நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா WONER ஓனர் அண்ட் நேம் அப்படின்னு வந்து இப்படி தரண்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. ஸோ இது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஓனர் நேம். ஸோ சேவ் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ அகைன் நான் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ரீலோட் பண்ணுறேன். ஸோ இப்போயும் உங்களுக்கு எரர் தான் வரும். ஸோ இந்த மாதிரி மட்டும் நீங்கள் உங்கள் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி டைட்டில் டிக்ளேர் பண்ணலாம். ஸோ ஓன் நேம் அப்படின்னு கூட கீழே அந்த யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது இன்னொரு வகையாக எப்படி நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட் பர்சன் அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. பி வந்து கேப்ஸில் போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு பர்சன் அப்படின்னு எழுதுவோம்னா ஸோ அப்போ பி வந்து கேப்ஸில் போட்டு பேட் பர்சன் அப்படின்னு எழுதுவோம். ஸோ சில டைமில் ரெண்டுத்தையும் கூட போட்டுட்டு அந்த டேஷ் யூஸ் பண்ணிப்போம் கைஸ். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ அந்த இடத்துல பேட்மேன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ கண்ட்ரோலர்ஸ் அண்ட் நமக்கு தான் திரும்பி இங்கே வராதுன்னு ஸோ அதை எடுத்துகிட்டு பேட்மேன் பேட் பர்சன் அப்படின்னு நான் கொடுத்துறேன். கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி தெரியும் நமக்கு. ஸோ வந்து நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டால் போதும்.
சிங்கிள் லைன் கமெண்ட். ஸோ அது வந்து அப்படியே கமெண்ட் ஆஃப் ஆகிடும். ஸோ நான் சேவ் பண்ணிவிட்டேன் ஆக்சுவலாக. சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே ரீலோட் பண்ணுறேன், பேட்மேன் அப்படின்றது வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் நீங்கள் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணணும். ஒரு நம்பர் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் என்ன மாதிரி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த மாதிரி டேஷ் யூஸ் பண்ணி நீங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணக்கூடாது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் லவ் யூ கைஸ்.